முதலாக நான் எழுத படிக்க தெரிந்த மொழி தமிழ். சரி. நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்து கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள். சரி. என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது, சூடேறிக் கொண்டிருக்கிறது, சூடு தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன், வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும். ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலே என்னை உந்தி தள்ளிக் கொண்டிருக்கிறது, வந்தது. நீங்கள் தமிழ் பேசினால் ஆலயம் அணியின் ஒலியாக இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழ் மொழி மீது ஈடுபாடு. எனவே தமிழ் உணர்வு உடையவர் நீங்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் உலகத் தமிழர்கள் அனைவரும் இன்றைக்கு உங்களிடமிருந்து ஒரு துணையை, ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்கள். அவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை வார்த்தைகள் என்ன? இலங்கை தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி பல பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் இலங்கை அரசுதான். ஆகவே தமிழர்கள் என்ற முறையில் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அதற்காக நம்மால் இயன்றதை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன். மாநில முதலமைச்சர் என்ற முறையில் ஓரளவுக்குத்தான் இதில் செயல்பட முடியும். ஏனென்றால் இது சர்வதேச பிரச்சனை, இரு நாடுகளுக்கிடையேயான பிரச்சனை. நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசு என்ன செய்யலாம் என்று ஏற்கனவே ஆலோசனை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசை நான் வலியுறுத்துவேன். இந்திய அரசு இரண்டு வகையான நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஒன்று, இனப்படுகொலைக்காக, போர்க்குற்றங்களுக்காக இலங்கை அதிபரை இன்டர்நேஷனல் கோர்ட்டின் முன் நிறுத்த இந்தியா முயற்சி மேற்கொள்ள வேண்டும், இந்திய அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை அளிக்க இலங்கை அரசை வற்புறுத்துவதற்காக இலங்கை அரசு பணியவில்லை என்றால் இலங்கைக்கு எதிரான எகனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் கொண்டு வர இந்தியா மற்ற நாடுகளுடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதை செய்தால் நிச்சயமாக இலங்கை அதிபர் பணிந்தாக வேண்டும், இலங்கை அரசு பணிந்தாக வேண்டும்.